சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். இடையறாத பயிற்சியின் மூலம் கஷ்டங்களை நாம் வெல்ல முடியும். எளிதில் பாதிக்கப்படும் வகையில் நம்மை நாமே விட்டு வைத்தாலன்றி நமக்கு எதுவும் நேர்ந்துவிட முடியாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது உங்கள் கால்களின் கீழே உள்ள இந்த பாதை ஏற்கனவே நீங்கள் கடந்து வந்த சாலையாகும். மேலும் அதே சாலையைத்தான் நீங்கள் உங்கள் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விரைவில் அதுவும் உங்கள் கால்களின் கீழ் வந்துவிடப் போகிறது. மிக உயர்ந்த பொருட்களெல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கிறது. ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கோழைகளும் முட்டாள்களும் இதுதான் விதி என்று சொல்வார்கள். ஆனால் வலிமையுடைய மனிதனோ எழுந்து நின்று என்னுடைய தலைவிதியை நானே அமைத்து கொள்வேன் என்று சொல்கிறான். ஒருவனுடைய இயல்பு எப்படிப்பட்டது என்பதை உண்மையில் நீ தீர்மானிக்க விரும்பினால் அவன் செய்யும் பெரிய காரியங்களை கவனிக்காதே. அவன் செய்யும் மிக சாதாரணமான காரியங்களின் போது நீ கவனித்து பார்க்க வேண்டும். எங்கு இருந்தாலும் யாருடைய இயல்பு எப்போதும் ஒரே மாதிரியான பெருந்தன்மை உடையதாக இருக்கிறதோ அவன்தான் உண்மையில் மிகப்பெரிய மனிதனாவான். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். ஒருமுறை நீ அவற்றை இயங்க செய்துவிட்டால் அதனால் வரும் விளைவையும் நீ ஏற்றேயாக வேண்டும். ஒரு சிற்றெரும்பை கொல்வதற்கு நீ முயற்சி செய்தால் அது கூட தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உடனே எதிர்த்து நிற்கும். எங்கே போராட்டம் இருக்கிறதோ, எங்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அங்கு உயிர் வாழ்வதற்கான உணர்ச்சி வெளிப்படுகிறது.